எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் டு மை சேனல் 5 மினிட்ஸ் டிப் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்புகள் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதோடு சேர்த்து இந்த ஊரில் உள்ள ஒரு ரெசிபி ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கணும் இந்த ரெசிபியை. போன வீடியோவில் நான் ஏற்கனவே சிக்கன் ரெசிபி ஒன்று போட்டேன், அதையும் செஞ்சு பார்த்தீங்களா என்னட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா? வாங்க போகலாம். வீடு துடைக்கும் போது என்ன லிக்விட் நீங்கள் போட்டு வீடு துடைச்சாலும் சரி 2 வழியில் தண்ணி வச்சுக்கிறோங்க. ஒன்று ப்ளெயின் வாட்டர் வச்சுக்கிறோங்க, இன்னொன்று நம்ம ஏதாவது லிக்விட் போட்டு மிக்ஸ் பண்ணதை வச்சுக்கிறோங்க. நம்ம எப்போ வீடு துடைக்கிறோமோ வீடு துடைச்சதோட கையோட அந்த ப்ளெயின் வாட்டரில் முதல்ல மோப்பை நல்லா அந்த அழுக்கை ஃபுல்லாக வெளியாகிக்கிட்டு மறுபடியும் அந்த சோப்பு தண்ணியை உள்ளுக்கு ஓட்டி மறுபடியும் புழிஞ்சு மறுபடியும் வீட்டை துடைக்கணும். இந்த மாதிரியே நீங்கள் வீடு ஃபுல்லாக துடைச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வீடு எப்போதை விட நல்லா பல்லாப்பல்லான்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ அழுக்கு இந்த தண்ணியில் இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம சோப்பு போட்ட தண்ணிக்குள்ளே பாருங்களேன், நம்மளுக்கு அழுக்கு அந்த அளவுக்கு இல்லை. அப்போ நம்ம வீடு நல்லா க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் துடைக்கிறத விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். 2 வழியில் தண்ணி வச்சுக்கிறணும். எப்போ துடைக்கிறோமோ அதோட அந்த வலிக்கில் நினச்சிட்டு மறுபடியும் இந்த வலிக்கில் நினச்சி மறுபடியும் போய் துடைக்கணும். இப்படியே துடைச்சினாலும் உங்கள் வீடு நல்லா க்ளீனாக இருக்கும். எப்போதை விட ரொம்ப பளிச்சுன்னு உங்கள் வீடு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சிம்பிளான டிப்பு தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறீங்களா? வெத்தலையுடைய மருத்துவ குணம் நிறையாவே இருக்குது. நம்ம வீட்டில் மருத்துவ செடிகள்லாம் மூலிகை செடியெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே நான் வளர்ப்பேன். இல்லை எனக்கு இந்த மூலிகை செடிகள் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஒரு விருப்பம். அதே நேரத்தில் நான் ஹாஸ்பிட்டல் அப்படி கிளினிக் அப்படின்னு நான் போகிறது ரொம்ப ரொம்ப குறைவு. நம்ம வீட்டிலே பண்ணிக்கிறது எதாக இருந்தாலும். இப்போ நம்ம ஒரு 3 வெத்தலை எடுத்து இதை என்ன செய்யுங்க, நல்லா கசக்கிக்கிறங்க. கசக்கி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு கரப்பாம்பூச்சி பல்லி வருதோ அந்த இடத்துல வச்சு விடுங்க. இந்த வாடை இந்த காரத்தன்மைக்கு அந்த இடத்துல உங்களுக்கு பல்லி கரப்பாம்பூச்சி இருந்தாலும் அந்த இடத்த விட்டு உங்களுக்கு வெளியாகி போயிடும். இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த இடத்துல கரப்பாம்பூச்சி பல்லி வர்றதுக்கு சான்ஸே இல்லை. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது ஒரு சிம்பிளான ஒரு டிப்பு தான். எப்படி நம்ம ரம்ப இலையை நம்ம வைக்கிறோமோ அதே மாதிரியே அந்த வெத்திலையும் நீங்கள் நல்லா கசக்கி அப்படியே வைக்கணும். கசக்காமல் வைக்கக்கூடாது, கசக்கி வைக்கணும். ஓகே. அடுத்த டிப்பு, வெத்திலை ஒரு 4 எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் முத்தின வெத்திலையை எடுத்துருக்கிறேன். எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா பிச்சுக்கிறேங்க. 4 பிச்சினால அது ஈஸியாக பிச்சிரும். ஏன்னா ப்ரெஷ் வெத்தில தான், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒரு சின்ன ஒரு பட்டை போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 6 கிராம்பு போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. இல்லைன்னா ஒரு 1/4 கப்பு தண்ணியை ஊற்றி மிக்சியில் ஒரு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேங்க. கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு நல்லா பேஸ்ட்டாக நல்லாவே அரைஞ்சிரும். அரைஞ்சதோடு இதை இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி பல்லி எறும்பு தொல்லைகளுக்கு இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி பிரச்சனை, இப்போ மழை சீசனுக்கு இருக்கும்ல, அது கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். சரியா? கண்டிப்பாக செஞ்சு பார்க்குறீங்களா? அப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கிறங்க. நல்லா நைஸ் டீ வடிகட்டி மாதிரி இருக்கணும். நல்லா துணி வடிகட்டியை வச்சு வடிகட்டிக்கிறங்க. அப்போ தான் நம்ம ஸ்ப்ரேயில் இருந்து நம்ம அடிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக வரும். அதுவே நீங்கள் பாட்டிலில் ஓட்டை போட்டு செஞ்சோம் அப்படின்னா அது தேவையில்லை. நீங்கள் சாதாரண வடிகட்டிலேயே நீங்கள் வடிகட்டிக்கிறலாம். அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அது பாட்டிலில் ஓட்டைக்கில் இருந்து வந்துடும். ஸ்ப்ரே பண்ணும்போது நம்மளுக்கு சமயத்தில் வராதனால நல்லா நைஸ் வடிகட்டியில் வடிகட்டி வச்சுக்கிறேங்க. இல்லைன்னா துணி இருந்தாலும் துணியில் வடிகட்டி வச்சுக்கிறேங்க. ஓகே. இப்போ இது நம்மளுக்கு 3/4 கப்பு வந்துருக்கு. இது நம்மளுக்கு போதும். பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறேங்க. கொஞ்சம் தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி ஓட்ட முடியும், இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ண முடியும். என்ன உங்கள் வீட்டில் இருக்கோ அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கிறேங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை கதவு ஓரங்கள், ஜன்னல் ஓரங்கள், டாய்லெட்டு ஓரங்கள், சிங்கு, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு பல்லி, அப்புறம் ஈ, அதுக்கப்புறம் கரப்பாம்பூச்சி நடமாட்டம் இருக்கோ இதுகளுக்கெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்களேன். இந்த காரத்தன்மைக்கு, இந்த வாடைக்கு, கிராம்புக்கும் உங்களுக்கு வராது. எறும்பு வராது, பல்லி வராது, கரப்பாம்பூச்சி வராது. அதே மாதிரி பட்டைக்கும் அதே மாதிரி தான் எறும்பு தொல்லைகள் உங்களுக்கு வரவே வராது. எறும்பு ஈ எதுவுமே வராது. இதை இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டு இதை பத்திரமா வச்சுக்கிறங்க. இது உங்களுக்கு 1 வாரம் வரைக்கும் உங்களுக்கு எட்டெல்லாம் போகாது. அப்புறம் இந்த கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, அதில் எப்போ போல் டிஷ்ஷுவோ இல்லை பஞ்சோ எடுத்து நல்லா உருட்டி நினச்சி நீங்கள் கபோர்டு உள்ளுக்கு, கட்டிலு கீழே, அலமாரி ஓரம், கதவு ஓரம், அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வச்சு விட்ருங்க. சோபா கீழே எந்தெந்த இடத்துல நீங்கள் வைக்க முடியுமோ எல்லா இடத்துலையும் வச்சு விட்ருங்க. ஓகே. ஆனால் இது புளியணும், ரொம்ப புளியக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுருங்க. அடுப்பு வைக்கலையா, அவனு வைக்கலையா, உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் வீட்டில் எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்னு. அப்புறம் இதில் என்ன செய்யும், கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் வைக்கலாம். இது எங்கள் வீட்டுக்காரவங்க சொன்ன ஒரு டிப்பு. வெத்தலை தண்ணிக்குள்ளே மஞ்சத்தூள் போட்டு வைக்க சொன்னாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி தான் அந்த பஞ்சோ இல்லை டிஷ்ஷோ உள்ளுக்குள்ளே போட்டு அப்படியே நீங்கள் என்ன செய்யும், கட்லிக்கில், ட்ரோவருக்குள்ள எங்கெங்கே வைக்க முடியுமோ எல்லா இடத்துலையும் நீங்கள் வச்சு விடுங்களேன். மஞ்சத்தூள் ஒரு அற்புதமான ஒரு மெடிசனு. அதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கதவு ஓரம், கட்டிலு கீழேலாம் வச்சு விட்ருங்க. ஓகே. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டாய்லெட் வாசல் எல்லா இடத்துலையும் வச்சு விடுங்க.
கொஞ்சோண்டு தண்ணி, மஞ்சத்தூள் கலந்த கொஞ்சோண்டு தண்ணியை சிங்கிலெல்லாம் ஊற்றி விடுங்க. ஊற்றிலாம் விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த கெட்ட வாடைகள்லாம் எது இருந்தாலும் உங்களுக்கு போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பூச்சி பொடி கரப்பாம்பூச்சிலாம் உங்களுக்கு வராது, சிங்கில் இதெல்லாம் வராது. அப்புறம் அந்த பாட்டில் இருக்குல்ல, அந்த பாட்டில் தண்ணியை வந்து நீங்கள் வச்சுக்கிறங்க. எப்பப்போ தேவையோ அப்போலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பஞ்சில் தொட்டு வைக்கலாம், ஸ்ப்ரே பண்ணி விடலாம், சிங்கில் ஊற்றி விடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஃபுல் ரெசிபி வந்து இந்த மீனுடைய ரெசிபி நான் போட்டிருக்கிறேன். இது இந்த நாட்டு ரெசிபி. ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். மசாலையே இல்லை, பாருங்கள் எப்படின்ட்டு. 3லேருந்து 4 பல்லு பூண்டு, பெரிய பெரிய பூண்டு எடுத்துக்கிறேங்க. 4 பல்லு பூண்டு சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு 8 பல்லு பூண்டு வேணும். அப்புறம் 3லேருந்து 4 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வேணும். ஒரு சின்ன துண்டு மஞ்சள் வேணும், கொஞ்சோண்டு இஞ்சி வேணும். அப்புறம் மிளகாயை வந்து ஒரு 4 மிளகாயை வந்து நல்லா சுடுதண்ணிக்கில் நல்லா போட்டு அதை ஊறின பிறகு எடுத்து மிக்சியில் வைங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு உரப்பில்லாத மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். உங்களுக்கு காரத்தன்மை வேணும் அப்படின்ட்டா நீங்கள் வந்து மிளகாயே நீங்கள் 8 மிளகா போடலாம். இந்த அளவுக்கு 1/2 கிலோ மீனுக்கு. ஓகே, இந்த பேஸ்ட் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம துவையல் மரத்தே இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. மீன் வகையில் வந்து இந்த மாதிரி துண்டு மீன் எடுத்துக்கிறணும். ரொம்ப முள் உள்ளது வேண்டாம், முள் இல்லாத மீனை துண்டு மீனை பார்த்து எடுத்துக்கிறணும். திருக்க மீன், சீலா மீன், அதுக்கப்புறம் ஊளா மீன், செங்கனி, அந்த மாதிரி உள்ள மீன், அதுக்கு குமுளா மீன், பாறை மீன், இந்த மாதிரி மீன்கள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கெளுத்தி மீன் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். சரியா? மீனை வந்து கரெக்டாக பார்த்து வாங்கிக்கிறணும் இந்த ரெசிபிக்கு. அப்போ தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ஊரே இந்த ரெசிபி செய்யும். இதுக்கு பேர் அசாம் பிடாஸ்ன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இதை. அதுக்கப்புறம் வாசனை புல் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாசனை புல் எடுத்துக்கிறோங்க. நம்ம 1/2 கிலோ மீனுக்கு ஒரு வாசனை புல் நம்மளுக்கு போதும். இது இல்லை அப்படின்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, கருவேப்பிலை போடுங்க. ஒன்றும் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நச்சுக்கிறவும் செய்யலாம், புடிசாக கட்டிங் பண்ணிக்கிறவும் செய்யலாம். அதுக்கப்புறம் ஒரு குவாலியில் வந்து எண்ணெயை ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெந்தயம் போடுங்க. இது வந்து இங்கே உள்ள மலாய் ரெசிபி தான். சரியா? ஒரு வாசனை ஃபுல்லாக போடுங்க. அவங்க வந்து வெந்தயம் மட்டும் நம்ம இந்தியன் ஸ்டைலில் போடுறாங்க இந்த ரெசிபிக்கு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு அந்த லேசாக பச்சை வடை போத்துட்டிக்கும் நல்லா வதக்குங்க. அடுப்பு வந்து மெதுவாகவே வைங்க, எக்காரணம் கொண்டு பிடிச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் உப்பு போடுங்க. உப்பு கொஞ்சமாக போடுங்க. நம்ம ஏற்கனவே மீன்லேருந்து உப்பு போட்டு வச்சுருக்குறோம். அப்புறம் புளி பேஸ்ட்டு நல்லா திக்காக ஒரு எலுமிச்சங்க அளவுக்கு எடுத்து நல்லா திக்காக பேஸ்ட்டை பண்ணி நல்லா கொஞ்சம் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் அதில் தண்ணியை நல்லா கரைச்சி மறுபடியும் ஊற்றிக்கிறங்க. புளி பேஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட்டு போடலாம். அதுக்கப்புறம் 200 மில்லி தண்ணியை ஊற்றுங்க. அந்த மசாலாலாம் கொஞ்சம் வேகணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இதில் மசாலையே நம்ம போடல. மசாலையை போட்டோம்னா மிளகாத்தூள் மட்டும் நம்ம 1 ஸ்பூன் போட்டிருக்கோம், சில்லி பவுட்ரு மட்டும், அவ்வளோதான். ஓகே, இது இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே திருநூற்று பச்சலை போடுங்க. இதுக்கு வந்து வேறு ஒரு இலை போடுவாங்க, டவுன் குசும்னு சொல்லுவாங்க, அந்த இலைக்கு பேர். அது போடுவாங்க. அது நம்ம வீட்டில் இல்லை, அதனால் நான் வந்து திருநூற்று பச்சலை போட்டிருக்கிறேன். அப்புறம் மீனை போடுங்க. மீனை போட்டு தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டு வெண்டைக்காய் போடுங்க. வெண்டைக்காய் தக்காளி வந்து நம்ம வந்து மீன் நல்லா கொஞ்சம் கொதிச்சோன்னா கூட நம்ம போடலாம். இந்த டயத்தில் கூட நீங்கள் போடலாம். இப்போ மூடி வைங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் காணா போதும், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் அடுப்பு அடைச்சிட வேண்டியதுதான். அதிகமான பொருளும் கிடையாது, ரொம்ப நேரம் இழுக்கவும் செய்யாது. நீங்கள் இந்த மீன் கிரேவி வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவைக்காவது நீங்கள் வெள்ளை சோறு செஞ்சு இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். ரொம்ப அட்டாசமாக இருக்கும். வித்தியாசமான டேஸ்ட்டில் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். போன வீடியோலையும் சிக்கன் ரெசிபி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸில் உங்கள் கடையில் வந்து இது ஒரு ரெசிபியாக வைங்க. உங்களுக்கு கஸ்டமர் உங்களை தேடி வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நம்பி செய்யுங்க. ஓகே, இந்த ரெசிபிக்கு வந்து புளிப்பும் உரப்பும் நல்லா நறுக்குன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு இது இருக்கணும். ஓகே, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த திக்னஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பேஸ்ட்டு கொடுக்குறது. நீங்கள் எத்தனை கிலோ செஞ்சாலும் சரி இந்த அளவை வந்து கூட்டணும், குறைச்சிடவே கூடாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் போல் சந்திக்கலாம். பை, see you.